குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பெர்சோனா பிராண்ட்ல இருக்கிற ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த ஹேண்ட் வாஷ் பத்தி இப்போ வந்து நம்ம வந்து ஏன் வந்து நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும், கை கழுவணும், சுத்தமா இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வேல சொல்றாங்க 36% பீப்புள் மட்டும்தான் ப்ராப்பரா ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மீதி இருக்கிற 64% இந்த ஹேண்ட் வாஷ் சரியா பண்ணாதனால சின்ன சின்ன வியாதியால பாதிக்கிறாங்க. டயரியா, டெங்கு, மலேரியா, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி இதுல பாதிக்கப்படுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு ஒரு 15ல இருந்து 20 வாட்டி ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு சோப்பு போட்டு கை கழுவுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடும். இப்ப சோப்பு போட்டு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்றோம் அப்படின்னா அது என்னன்னா இப்ப நான் இப்ப கை கழுவிடுறேன், அந்த சோப்பு அந்த இடத்துல வச்சிடறேன். திரும்ப அந்த சோப் இன்னொருத்தர் எடுத்து பண்றப்ப அதுல சின்ன சின்ன பாக்டீரியாஸ் வந்து மத்தவங்களுக்கு போறது வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சோப் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். நம்ம ஹேண்ட் வாஷ்ல ஒரு 3 விஷயம் சொல்றோம். 3 விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ட்ரைகோலசன் இல்ல, சல்ஃபேட் இல்ல, பாரபின் இல்ல. இந்த ட்ரைகோலசன் என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரிங் பண்ண சுருங்க வச்சு ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப இதாயிடும், ட்ரையான மாதிரி ஆயிடும். சல்ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா அது சல்ஃபூரிக் ஆசிட்ல கிடைக்கிற சல்ஃபேட். அந்த ஆசிட்ல நம்ம கையில பட்டது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்கின் ரொம்ப ட்ரையா ரொம்ப இதாயிடும். அது போல பாரபின் ஃப்ரீ, அது வந்து ஒரு ப்ரெசர்வேட்டிவ். இப்போ அந்த அந்த மாதிரி வாசனை திறமை ஹேண்ட் வாஷ் எல்லாம் ரொம்ப நாள் கெடாம இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள். அது நம்ம ப்ராடக்ட்ல இல்லை. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் ஆகும். இது வந்து நம்ம ப்ராடக்ட்ல இல்லாத 3 திங்ஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்குங்கிறத நான் இப்போ இந்த ட்ரைனிங் சொன்னதால தான் எனக்கு உண்மையிலே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். அது வந்து பாத்தீங்கன்னா லாரிக் ஆசிட் ஒன்று இருக்கு. அந்த அந்த ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணுது, ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கோகோனட் ஆயிலும் மதர்ஸ் மில்க்ல இருக்கு தாய்ப்பால்ல இருக்கிற அந்த ஒரு விட்டமின்ஸ் அந்த மாதிரி புரோட்டீன் எல்லாம் சேர்ந்து இருக்க மாதிரி வேற ஒரு காம்பினேஷன் எடுத்து நமக்கு அந்த லாரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கின்காக. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மிஸ்டிக் ஆசிட் ஒன்று இருக்கு. அது கிளென்சிங். இப்போ ஸ்கின் எப்படி கிளென்சிங், டோனிங் அதெல்லாம் சொல்றோம், அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஹேண்ட் வாஷ் கொடுக்குறாங்க. மிஸ்டரிக் ஆசிட் சொல்லி அந்த விஷயத்த அந்த மிஸ்டிக் ஆசிட் பண்ணுது. ரெண்டாவது இது எதுல பாம் ஆயில் அண்ட் பிளான்ட் ஆயில் இருந்து எடுக்கிறாங்க அந்த மிஸ்டிக் ஆசிட்ங்கிறது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்கானிக்ல இருந்து வருது, டெரைவேட் பண்ணி எடுக்கிறது தான், மற்றது கெமிக்கல் கிடையாது. இன்னொரு குளுக்கோசைடு, இந்த சுகர்ல இருந்து வர குளுக்கோசைடு, வேற ஃபார்மேட்ல இருக்கிற சுகர்ல இருந்து வர குளுக்கோசைடு. இது என்ன பண்ண கிளென்சிங் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங் பண்ணுது. அடுத்து இன்னொரு இன்கிரியன்ட் பாத்தீங்கன்னா அடுத்தது சார்பிட்டால்னு சொல்லிட்டு ஒரு சுகர்ல இருந்து எடுக்கிறது. அது அது வந்து பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம், ஸ்கின்னுக்கு மெட்டபாலிசம், ஸ்கின் டேமேஜ், செல் டேமேஜ், அந்த மெட்டபாலிசம் பேலன்ஸ் பண்றதுக்காகவும் அது ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது புரோப்பனண்டைல்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அது வந்து ஸ்கின் அட்ராக்டும் நம்ம மாய்ச்சர் லாக் பண்ணி வைக்கிறதுக்கும் அந்த ஸ்கின்னோட டெக்ஸ்சரை கரெக்டா வச்சுக்கிறதுக்காகவும் அந்த இன்கிரீடியன் யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு அது நம்ம இப்போ மற்றது சோப்பு வேற ஏதாவது போட்டு யூஸ் பண்ணோம்னா பிச்சிக்கும்ல, அரிக்கும், இரிட்டேட்டிங் இருக்கு, அந்த ஃபீல் வராம இருக்கிறதுக்காகவும் அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பொட்டாசியம் டைநுலேட் அப்படின்னு ஒரு இது, அது வந்து பார்த்தா ஸ்மெல்லுக்காக. அடுத்தது அலோவேரா. மேஜர் இன்கிரீடியன்ட் அலோவேரா. அலோவேரா எல்லாமே நமக்கு தெரியும், மாய்ச்சரைசிங் பண்ணுவோம், ஸ்மூத்தா இருக்கும், நம்ம ஸ்கின் சாஃப்டா இருக்கும். அதுல அந்த ஹேண்ட் வாஷ் பண்றப்போ சின்ன சின்ன காயம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணும். எரிஞ்சிச்சு காயானது ஊண்டு அந்த மாதிரி இருந்தது அது இப்போ சரி பண்ணிட்டு நம்ம இரிட்டேட்டிங் வராம பார்த்து அந்த அலோவேரா பண்ணிக்குது. இன்னொன்னு இந்த ஆக்சிஜனேட்டர் ஒரு ஹேண்ட் வாஷ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பிஹெச்டின்னு சொல்லி அந்த நம்ம இந்த அயன் சாப்பிடுவோம் நம்ம ஸ்கின் உடம்பு ஃபுல்லா அந்த ஆக்சிஜனேட்டர் ஆகும். அந்த மாதிரி விஷயத்துக்கு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பிஹெச்டி இது பண்ணிருக்காங்க. அப்புறம் CT42090 அப்படிங்கிறது கலருக்காக பண்ணிருக்காங்க. ஒரு ஹேண்ட் வாஷ்ல மாய்ஸ்சரைசிங், கிளென்சிங், டோனிங், இரிட்டேட்டிங் வராம இருக்குது, புண்ணு ஆடுறதுக்கு, சாஃப்டா இருக்கிறதுக்கு இத்தனை விஷயம் ஒரு ஹேண்ட் வாஷ்ல இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. உண்மையிலே நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 ml நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 274 ரூபாய் கிடைக்குது. இதெல்லாம் நான் இப்ப இது செக் செக் பண்ணும்போது எக்ஸ்பிராண்ட் பார்த்தா எக்ஸ்பிராண்ட்ல காமனா எல்லாமே பாத்தீங்கன்னா நீம், தயிர், கற்பூரம், சோடியம் குளோரைடு இந்த மாதிரி காமனா இருக்கிறத மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதனால வந்து மேஜரா இந்த டெட்டால, சேவலானு, லைபாய், ஹிமாலயா இதுல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி காமன் இன்கிரீடியன்ட் போட்டிருக்காங்க. அது எவ்வளவு தெரியுங்களா? 100 ml 180 ரூபாய். நமக்கு 250 ml 274 ரூபாய். பெட்டரான ப்ராடக்ட், கம்மி ரேட்டு நமக்கு கிடைக்குது. இது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து வெயில்ல வைக்க கூடாது. ஸ்டோர் ரூம் உள்ள வெயில் படாத வைக்கணும். வெயில்ல வச்சீங்கன்னா அந்த கலர் வந்து ஃபேட் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இந்த மாதிரி வியாதிகள் நம்ம பாதுகாத்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார்.